அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது, நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் என்றும், அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரத்தில் நான் சிலிசியா நாட்டிலுள்ள கீர்த்தி பெற்ற தரிசு பட்டணத்து யூதன் என்றும், அப்போஸ்தலர் 16:37 மற்றும் அப்போஸ்தலர் 22:25 தான் ஒரு ரோமன் என்றும் தன்னுடைய பிறப்பின் அடிப்படையிலான பெருமைகளை பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே அப்போஸ்தலனாகிய பவுலடிகளார் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பிறப்பின் அடிப்படையில் உலகத்தில் உண்டாயிருக்கிற எல்லா மேன்மைகளையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நான் என் சுய நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாச மூலமாய் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாக காணப்படும் பொருட்டும், எப்படியாவது மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகும் பொருட்டும் உலக மேன்மைகளை குப்பையாக எண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களை, நாமும் இப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாக இருந்து உலக பிரகாரமான மேன்மைகள், பிறப்பின் அடிப்படையிலான ஜாதி, மதம், அந்தஸ்து, அதிகாரம், ஆஸ்தி, இவைகளை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேனா என்கிற சிந்தையோடு இருந்து எவைகளை இழந்தாலும் என்ன நஷ்டப்பட்டாலும் இயேசுவை இழக்காமலும் கிறிஸ்துவை விட்டு பிரியாமலும் அவரோடுள்ள உறவுல நாம் உறுதியாக இருந்து நம்மை உயர்த்தாமல் நம்மை தாழ்த்தி அவரே சார்ந்து கொள்வோமானால், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களாக காணப்படுவோமானால், நிச்சயம் கர்த்தரை போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல நாமும் உயிர்த்தெழுவோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.